ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே தூங்கி எழுந்திரிச்சோடனே இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு தாங்க வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம வீட்டு பால்கனி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அதில் சன்ரைஸே அவ்வளோவா படாது. அதனால் எந்த செடி வச்சாலும் செத்து போயிடுமா. இந்த மஞ்சள் கலர் செடி மட்டும் எப்படியோ பொழைச்சி சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் டெய்லியும் அதை பார்த்துட்ருக்கிறது தான் என்னோடய வேலை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு, என்னடா இந்த நேரத்தில் காஃபி போட்டுட்டு மதியானம் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. நான் தூங்கி எழுந்திரிச்சதே 12 மணிக்கு தாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் வரதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறது. போன வாட்டி சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன்னா தொடர்ந்து ஒரு 2 வாரம் சிக்கன் பிரியாணி செஞ்சதுனால இந்த வாட்டி ப்ரான் பிரியாணி பண்ணுவோம், சிக்கன் 65 வித் ப்ரான் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ப்ரான்லாம் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி அதை மேரினேட் பண்ணிவிட்டு சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் கடன்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி மசாலா தூளை வச்சு ப்ரான் பிரியாணி பண்ணிட்டேன். இந்த வாட்டி என்ன சொதப்பினேன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா கொட்டிகிட்டு இருக்கும்போது கை தவறி ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கொட்டிட்டேன். கொஞ்சம் அப்படியே அந்த மசாலா சாப்பாடு மாதிரி இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு படம் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிச்சனுக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இந்த 3 டப்பா பார்த்திங்கன்னா நம்ம லூலுவில் 10 திரம்ஸ்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 35 திரம்ஸ் டப்பா 10 திரம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சா, சரின்னு அது 3 வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த அரிசிலாம் கொட்டி வைக்கலான்ட்டு. அப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நானும் கிச்சனுக்கு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் மாதத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிடுறேங்க. இந்த மாதம் இந்த எல்லோ கலர் டப்பா வாங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் 60 முந்தின நாள் செஞ்சது எடுத்து வச்சுருந்தேன். அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுதான் வச்சுருந்தேன். அப்புறம் புடலங்காய் சாம்பார் வச்சுருந்தேன். ப்ரான் வச்சு புடலங்காய் கூட்டு பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். பட் ப்ரான் பிரியாணி பண்ணதுனால புடலங்காய் கூட்டு பண்ண முடியல. அதனால் சாம்பாராக வச்சுட்டேன். சாம்பார் சிக்கன் 65 நல்ல காம்போவில். அதுவும் இல்லாமல் பயங்கர ஈஸி வேறு. குக்கரில் போட்டு வேக வச்சா முடிஞ்சிட்டு கதை. இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் செடிகளில் போடுறதுனால அதுலேருந்து ஒரு 4-5 செடி வளர்ந்துருந்ததுங்க. பாவக்காய், பாருங்கள் கடுகு, இதெல்லாம் வளர்ந்து வந்துருந்துச்சு. இன்றைக்கி சிவப்பு கலர் பருப்பு வச்சு தான் சாம்பார் வச்சுருந்தேன். மோஸ்ட்லி நான் இந்த பருப்பில் சாம்பார் வைக்க மாட்டேன். அடை தோசை பண்ணுறதுக்காக இந்த பருப்புலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி பருப்பு காலியாகவும் பார்க்கல, காலியானதை. அதனால் இதில் சாம்பார் வச்சு ஓட்டியாச்சு. சைடில் ஒரு காஃபி போட்டுட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. புடலங்காய் சாம்பார், சிக்கன் 65 அப்படியே ஒரு பழைய படத்தை டிவியில் போட்டுட்டு நானும் என் பொண்ணும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்கூல் ஷாப்பிங், அப்புறம் என்னோடய பேக் கலெக்ஷன்லாம் நான் காமிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப நாளாக இதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் எடுத்திருந்தேன். பாப்பா மணி பேங்க்கில் 175 கிராம்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து ஸ்கூல் திங்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ ஸ்கை பேக்கு, அப்புறம் ஒரு லன்ச் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸ்கை பேக் பார்த்திங்கன்னா 49 கிராம்ஸ்ன்னு லூலில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரின்னு அதை வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் லன்ச் பேக் 53 கிராம்ஸு. ஒரு 10 கிராம்ஸ் அப்படி வாங்கினா சீக்கிரமாக பிஞ்சிருதா, அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குவோன்ட்டு 53 கிராம்ஸில் வாங்கியாச்சு. அப்புறம் மெக்கானிக்கல் பென்சிலு, அதுக்கப்புறம் பாக்ஸு, அப்புறம் இரேசர் பாருங்கள், வீல் மாதிரி இரேசர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. அந்த 175 கிராம்ஸ்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாச்சு இந்த வாட்டி ஸ்கூலுக்கு. லன்ச் பேக் பிராண்ட் பார்த்திங்கன்னா மேப்பர்ட் பிராண்டு, நல்ல பிராண்டுங்க, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஷூ வாங்கிக்கிட்டேன். இந்த ட்ரெண்டல்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் ஏதோ 50% ஆஃபர் போடுறாங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தா கடைசியில் 200 கிராம்ஸ் ஷூ பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். நல்ல ஆஃபருங்க. ஸ்கெச்சஸ் ஷூ தான் வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் கூட காப்பி அந்த மாதிரி அனுப்புவாங்கன்னு பார்த்தேன். பட் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தோம், அது 10 கிராம்ஸ்க்கு. ஸோ வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் ப்ராப்பராக அடுக்கி வச்சாச்சு. ஏன்னா கடைசி நேரத்தில் எங்கே லஞ்ச் பாக்ஸில் சொருவி வச்சேன், எங்கே வாட்டர் பாட்டிலில் சொருவி வச்சேனே தெரியாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதோட ஸ்கூல் ஓப்பன் பண்ணது மட்டும்தான். ஓப்பன் பண்ணோடனே கூட்டு போய் ஆளை தள்ளி விட்டுட்டு வந்துடணும். இந்த சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். நம்மளோட கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த சன் செட் ஆகுறது சூப்பராக இருக்கும். வெளிச்சம் அழகாக அடிக்கும்.
பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் இந்த பேராஷூட் ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஃபால் நிறையா இருக்கவும் ரோஸ்மேரி வித்து கோகோனட் ஆயில் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரின்னு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஹேர் ஃபால் குறையிற மாதிரி இருக்குது. யாருக்காவது ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கேஜிஸ் வரைக்கும் பாப்பாவை ரொம்ப ப்ரெஷர் போட்டு படிக்க வைக்கல, ஃப்ரீயாக விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுனால கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் உட்கார வச்சு டெய்லி இப்போ சொல்லி கொடு. ஊருக்கு போகிறதுனால இந்த தேவையில்லாத பொருளெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அழகாக நீட்டாக ப்ராப்பராக வீட்டை வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த மாதிரி இந்த பேகு செக்ஷனுக்கு போனால் எதுக்குடா இவ்வளோ பேகு யூஸும் பண்ணலை, சும்மா வாங்கிட்டு வந்து சும்மா ஹேங் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வாங்க என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேக் கிட்ட வச்சுருக்கேன். இதில் பாதி பார்த்திங்கன்னா ஸ்லிங் பேக் தாங்க. நிறைய ஸ்லிங் பேக் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா 20 dirhamsன்ட்டு டே டு டேயில் வாங்கினேன். இந்த ப்ரௌன் கலர் பேக் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் 1000 ரூபா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பிளாக் கலர் ஸ்லிங் பேக் பார்த்திங்கன்னா சைனா மாலில் வாங்கியிருந்தேன். பேரம் பேசி அடித்து பிடிச்சி 100 ரூபா சொன்னாங்க, 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து 2 ஸ்ட்ராப் கொடுப்பாங்க. சின்னதாகவும் மாட்டிக்கலாம், பெருசாகவும் மாட்டிக்கலாம். அழகாக இருக்கும். 50 dirhams. அப்புறம் இது பார்த்திங்கன்னா லூலுவில் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். பை 1 get 1. இதுவும் 50 dirhams தான். ஹஸ்பண்ட்க்கு ஷூ வாங்கிட்டு நான் பேக் வாங்கிக்கிட்டேன் 50-50. அப்புறம் இந்த ஒன் சைட் பேக் பார்த்திங்கன்னா நெட் ஸ்டோரில் 30 dirhamsன்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஸ்லிங் பேக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. 7 வருஷம் ஆகுது. என் ரோட்டுக்கார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்த பேகு. அதனால் இதை தூக்கி போடக்கூட எனக்கு மனசு வராது. ரெட் டேக்கில் வாங்கினது சூப்பராக இருக்கும். கிழிஞ்சு போயிடுச்சு, இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த குட்டி பேக் வந்து 10 dirhams நார்மல் டே டு டேயில் வாங்கினது. அப்புறம் பாப்பாவுக்கு இன்னொரு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் ஷூஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். இது நெஸ்டோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க 55 dirhams 60 dirhamsன்ட்டு 75. ஸோ அது ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம். ஆராத்யா காட்டில் வெறும் மழைகள் தான், வெறும் பேகும் ஒரே கிஃப்ட்டு தான் உங்களுக்கு இந்த வாட்டி. அப்புறம் ஸ்கூலுக்கு அப்படியே வந்து சாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இதெல்லாம் பேர் பார்த்திங்கன்னா 15 dirhams அப்படின்ட்டு மேக்ஸில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் நிறைய சாக்ஸு எனக்கும் சேர்த்தே வாங்கியாச்சு. கொஞ்சம் ஹெவி பர்ச்சேஸ் தான். ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அழகழகாக க்யூட்டாக இருந்துச்சா சாக்ஸு. இந்த வாட்டி சாக்ஸே ஒரு 50-60 dirhamsக்கு மேலே வாங்கிட்டேங்க. எல்லோரும் ட்ரெஸ்ஸு தானே நிறையா வாங்குவாங்க. இந்த வாட்டி நான் சாக்ஸ் நிறையா வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேக்கில் எந்த பேக் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க நம்ம ஊரில். பாய் பாய்.